காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் ராஜினாமா செய்ய போறாரா? இப்படி ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு. தமிழ்நாடு காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இடையில ஒரு முட்டல் மோதல் போயிட்டு இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். காங்கிரஸ்ல இருந்து மாணிக்கம் தாக்கூர் தொடர்ந்து திமுகவை நேரடியாவே விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில அவரு ராஜினாமா செய்ய போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இதை திமுகவுல இருக்க ஒரு சில பேர்லாம் பகிர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இவரு பல விஷயங்கள் இந்த கூட்டணி விஷயத்துல திமுக எதிர்த்து பேசிட்டு இருக்காரு. நான் அடுத்த முறை தேர்தலுக்கு நிக்க போறது இல்ல, நான் உங்களாலதான் ஜெயிச்சேன்னு நீங்க சொல்றதெல்லாம் தப்பு, நான் மக்களுக்காக நின்று ஜெயிச்சேன் அப்படின்லாம் நிறைய விஷயம் எல்லாம் பேசிட்டு இருக்காரு. அது இல்லாம இந்த கூட்டணி சம்பந்தமா இப்ப நடக்க போற சட்டசபை தேர்தலுக்காக கூட்டணி சம்பந்தமா எந்த விதமான பேச்சுவார்த்தை நடக்கல. ஆட்சியில பங்கு வேணும், அதிகாரத்திலையும் பங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் அவங்க கூட்டணிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துற மாதிரி மணிகண்ட தாகூர் தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. இதனாலதான் திமுக இருக்கவங்க எல்லாம் கொந்தளிச்சு போய் இந்த மாதிரிலாம் ஒரு மீம்ஸ் ரெடி பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. அதுவும் அவங்களுடைய முக்கியமான சேனல் சன் டிவில இருந்து கூட அந்த மாதிரி போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மீமை கிரியேட் பண்ணி பொய்யான ஒரு தகவலை பரப்பிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு மாணிக்கம் தாகூர் ஒரு போட்டிருக்காரு பாருங்க, அட பாவிதா உங்க கற்பனைக்கு அளவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டிருக்காரு. ஏன் அப்படின்னா இது பொய் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதையும் ஒரிஜினலா இருக்க மாதிரியே சன் நியூஸோடைய அந்த லோகோவோட அப்படியே வச்சு அப்படியே போட்டிருக்காங்க பாருங்க. இத விவரம் தெரியாதவங்க பார்த்தா என்ன ஆகும்? உண்மையிலேயே மாணிக்கம் தாகூர் கோவப்பட்டு ரிசைன் தான் பண்ண போறாரு அப்படின்னு தான் நினைச்சிருவாங்க. ஆனா அது அப்படி இல்ல, உங்க கற்பனை எல்லாம் அளவுக்கு மீறி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு மாணிக்கம் தாகூர் ட்வீட் போட்டிருக்காரு.